எதை தேடுகின்றோம், எதை நாடுகின்றோம், எதற்காக வாழுகின்றோம், யாருடன் வாழுகிறோம், இது ரொம்ப முக்கியங்க. பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா, பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு நல்லது செய்கிறார்களா, நம்மை நல்ல விதமாக வழி நடத்துகிறார்களா? ஒரு கணவன் இருக்கிறான்னா மனைவியை கணவனை விட நல்ல விதமாக பார்த்து கொள்ள முடியாது, மனைவி கணவனை விட நல்ல விதமாக பார்த்து கொள்ள முடியாது. இந்த கணவன் மனைவி 2 பேருக்குமே இவங்க 2 பேர் தான் ஆதாரம். அதேமாரி ஒரு தந்தை இருக்கிறான் என்றால் அந்த தந்தை தன்னுடைய மகனுக்காக வாழக்கூடியவனாக இருப்பான். ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. உறவுகளை மதிப்பது இல்லை. அடுத்தவர்களை நம்பிதான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தாய் தந்தை சொல்வதை யாரும் கேட்பதில்லை. இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க, டிவியில் கூட ஃபேமஸ் ஆச்சு, அவர்னா எனக்கு உயிர். உங்களுடைய கணவனை விட யாரும் உங்களுக்கு நல்லது செய்யவே முடியாது. ஏன்னா எப்படி சொல்றது அப்படின்னு எங்களுக்கு புரியல. யார் மீது வேண்டுமானாலும் நீங்கள் அன்பு வைக்கலாம், ஆனால் உங்கள் மீது அன்பு வைக்கக்கூடியவர்கள் என்பது யார், அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க யார் மேல வேணாலும் அன்பு வச்சுக்கலாம், உங்க மேல அன்பு வைக்கிறது யார்? குழந்தை மீது அன்பு வைக்க வேண்டும் என்றால் அது தந்தை தாயினால தான் முடியும். கணவன் மீது அன்பு வைக்க வேண்டும் என்றால் மனைவியினால் தான் முடியும். மனைவி மீது அன்பு வைக்க வேண்டும் என்றால் கணவனால தான் முடியும். அடுத்தவனுடைய மனைவி என்கின்ற பொழுது என்னுடைய பார்வை வேறு விதமாகத்தான் இருக்கும். அது யாரா இருந்தாலும் எப்பொழுதும் யாருக்காகவும் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். ஒரு சின்ன கதை. ஒரு அரசர், நல்ல விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, மிக அருமையான விருந்துகள். அரசரும் அரசருடைய மந்திரி 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு காய் ஒன்று எடுத்து உண்ணுகின்ற பொழுது இந்த காயை பற்றி சொன்னார். இது என்ன காய்? இது சுரைக்காய். அதனால என்ன பலன் இருக்கு? சுரைக்காய் சாப்பிட்றதுல என்ன பலன்? அரசர் சொன்னார், சுவையா இருக்கும். சுவையா இருக்கு, என்ன பலன்? என்ன இருக்கு? பலன் ஒண்ணுமே கிடையாது. ஆமா ஆமா, பலன் ஒன்றும் கிடையாது. அது என்ன, சும்மா சுரைக்காய், அது கொடியில காய்க்குது, அதை சாப்பிட்டா என்ன பலன் இருக்கு? ஒன்றும் பலன் கிடையாது. மந்திரி, அப்படி நாளடைவில் ஒரு 6 மாத காலம் ஆகியது. மீண்டும் ஒரு அருமையான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவன் கீழே இறங்கிட்டாமா. அந்த விருந்தும் அரசரும் மந்திரியும் உட்கார்ந்து உண்ண ஆரம்பித்தார்கள். அன்றைய தினமும் அந்த சுரைக்காய் வைக்கப்பட்டிருந்தது. அரசர் இருந்து உண்ணுகிற பொழுது அரசர் சொன்னார், சுரைக்காய் சுவையாக இருக்கிறது, நீர் சுத்த உள்ள காய், உடம்பில் இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் குறைச்சிரும் இந்த சுரைக்காய். சுகர் இருக்கிறவங்க இந்த காய் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது, நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லது இந்த காய். ஆமாம் ஆமாம், கரெக்டு. மந்திரி, அரசருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. இப்போத்தான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி சாப்பிட்ற போது இந்த சுரைக்காயில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன், அதுக்கும் நீ சரிதான் அப்படின்ன.
இன்னைக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன், நான் படிச்சுட்டு அதுக்கும் ஆமான்ற. இது என்ன ஏன் மந்திரி நீ? உடனே மந்திரி சொன்னார், அரசே சுரைக்காய் எனக்கு சம்பளம் கொடுக்கல, நீங்கள் தான் சம்பளம் கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்கறதுக்கு தான் நான் இருக்கிறேன். அதனால் நீங்கள் சொன்னதை நான் சரின்னு சொன்னேன். இன்றைய உலகம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எது சரி எது தவறு என்று சுட்டி காட்டுகின்ற இடத்தில் அவர்கள் இருக்க வேண்டியவர்கள் இல்லை. இதை செய்யலாம், இது செய்யக்கூடாது, புகழ்ந்து புகழ்ந்து இந்த உலகில் உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். புகழின் உச்சியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக நினைக்கின்றீர்கள். ஆனா அந்த புகழ்ச்சியில் நீங்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வன் புகழ்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா எவன் ஒருவன் தைரியமாக ஒருவர் செய்கின்ற தவறை சுட்டி காட்டுகிறானோ, முகத்திற்கு நேராக நீ செய்வது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறானோ, அவன் தான் சிறந்த மந்திரியாக இருக்க முடியும். எல்லாவற்றிற்கும் ஜால்ரா அடிக்கிறவன் கண்டிப்பாக மந்திரியாக இருக்க முடியாது. தவறுகள் எங்க நடந்தாலும் அந்த இடத்தில் இது தவறு நடந்து விட்டது, இந்த தவறை சரி செய்வது எப்படி? தவறு நடப்பது இயற்கை, அதை செயற்கையாக மாற்றிவிடக்கூடாது. மன்னர் சொல்லுகிறார் என்பதற்காக எல்லாவற்றிற்கும் தலையாட்டி விடக்கூடாது. ஏனால் உங்களுக்கென்று ஒரு நீதி இருக்கிறது. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. ஆனால் நீதி தவறி ஒரு வேலையை செய்தீர்களே ஆனால் அதற்கான தண்டனையும் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். நீதி வழுவாமல் இருக்க வேண்டும். நீதி வழுவாமல் இருந்தால்தான் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் சிறப்பானதாக இருக்கும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.